வணக்கம். இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தைரியம். கஷ்ட காலத்திலும் தைரியமாக இருப்பது எப்படி? பாதை இலகுவா கஷ்டமா என்று பார்க்காதீர்கள். நீங்கள் செல்லும் பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள். போகும் இடத்தை அடைந்து விடலாம். எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு. ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோவென்று போனவர்களும் உண்டு. தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் உங்கள் தகுதி என்ன என்பதை மற்றவர் தீர்மானிக்கக்கூடாது. துன்பத்தை தூரமாக வைத்து, இன்பத்தை இதயத்தில் வைத்து, நம்பிக்கையை நமக்குள் வைத்து எல்லாம் வெற்றியாகும். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள், வெற்றி உங்கள் காலடியில். நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உங்களை இழிவாக நினைப்பவர்களை, குறைமட்டம் காண்பவர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடுங்கள். நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யார் கையுமல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை. அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. எந்த விஷயம் நீ செய்தாலும் என்றுமே நம்பிக்கையோடு கடைப்பிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும். விமர்சனங்கள் உன் விமர்சனங்களின் முன் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சி மட்டும் உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விதியாயிருக்கும் என்பதை மறந்து விடாதே. நன்றி, வணக்கம்.